ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் உறவை நீட்டிக்க என்ன பண்ண வேண்டும்? நாகரீகம் வளர்ந்து வரும் காலத்தில் உறவுகளும் பல விதமாக மாற்றமடைந்துள்ளன. இளம் தலைமுறையில் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் போன்ற உறவுகளும் இருக்கிறது. இது நிபந்தனைகளற்ற உறவு, காதல் உறவாக இல்லாமல் நண்பர்கள் போல் இருக்கும்போது உடலுறவு இணைப்பும் இருக்கும் ஒரு நட்பு வகை. இப்படிப்பட்ட உறவுகளில் மகிழ்ச்சியாகவும் மனதில் நொறுக்கங்கள் இல்லாமல் இருக்க சில முக்கியமான விஷயங்களை மனதில் வைக்க வேண்டும். 1. உங்கள் நோக்கங்களை நேர்மையாக பேசுங்கள். FWB உறவில் இருவரும் தங்களது எதிர்பார்ப்புகளை தெளிவாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். இருவருக்கும் நோக்கங்கள் ஒரே மாதிரியானதாக இருந்தால் மட்டுமே இந்த உறவு நன்றாக இருக்கும். தொடக்கத்தில் நீண்ட காதல் உறவு வேண்டுமா என்று எதிர்பார்க்கிறீர்களா இல்லையா என இருவரும் தங்களை பற்றிய எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2. முதலில் நட்பு வலுப்படுத்துங்கள். இந்த உறவு ஆரம்பத்தில் நண்பர்களாக இருப்பது முக்கியம். இருவரும் நல்ல நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இருந்தால் அந்த உறவுக்கு மிகையான அவசியமில்லாத உரத்த உணர்ச்சிகள் அல்லது குழப்பங்கள் கிட்டத்தட்ட வராது. 3. நம்ப முடியாத எதிர்பார்ப்புகளை வைப்பது தவறு. FWB உறவில் இருக்கும் போது எந்தவொரு பெரும் எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உடலுறவு இருக்கிறது என்ற காரணத்தால் நாம் காதலன் காதலி போல இருக்க வேண்டும் என எண்ணுவது தவறு. இருவரின் விருப்பமும் மனவுணர்வும் முக்கியம், அதை மாற்ற முயற்சிக்காதே. 4. அதிகமாக ஈடுபடாதீர்கள். இருவரும் FWB உறவில் இருக்கும் போது கூட சக நண்பர்களாகவும் வாழ்வதற்கு முயல வேண்டும். அதிகமான நேரம் மட்டும் இருவரும் தனியாக செலவிடுவது உணர்ச்சிகளை அதிகப்படுத்த வேலை பண்ணும், அது இந்த ரிலேஷன்ஷிப் ஐ பிரச்சனையாக்கும். 5. உறவு போல் நடக்க வேண்டாம். FWB உறவு காதல் உறவு அல்ல. இதுல ரொமான்ஸ் திருமணமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அண்டை உறவின் வடிவத்தை பலவீனமாக நினைத்தால் அது பிரச்சனையை உருவாக்கும்.